அண்மை செய்தி டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 தேர்வுக்கான இறுதி விடைத்தாள் மற்றும் ஓஎம்ஆர் தாள் நகலை பணி நியமன பட்டியல் வெளியிடுவதற்கு முன் வெளியிட வேண்டும் என்று நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையத்திற்கு உயர்நீதிமன்ற மதுரை கிளை இந்த உத்தரவினை பிறப்பித்திருக்கிறது. அண்மை செய்தி 6244 காலி பணியிடங்களுக்கான குரூப் 4 தேர்வு ஜூன் 9ஆம் தேதி நடைபெற்ற நிலையில் தற்போது இந்த உத்தரவினை உயர்நீதிமன்ற மதுரை கிளை பிறப்பித்திருக்கிறது. இறுதி விடைத்தாள் மற்றும் ஓஎம்ஆர் தாள் நகலை பணி நியமன செயல்முறை முடிந்த பிறகு டிஎன்பிஎஸ்சி வெளியிடுகிறது என்று மனுதாரர் தரப்பில் தெரிவிக்கப்பட்ட நிலையில் டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 தேர்வுக்கான இறுதி விடைத்தாள் மற்றும் ஓஎம்ஆர் தாள் நகலை பணி நியமன பட்டியல் வெளியிடுவதற்கு முன்பு வெளியிட வேண்டும் என்று உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் பாலகிருஷ்ணன் இணைப்பில் காத்திருக்கிறார். பாலகிருஷ்ணன், இது தொடர்பான விவரங்கள். வணக்கம் சரவணன். டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 தேர்வுக்கான இறுதி விடைத்தாள் மற்றும் ஓஎம்ஆர் தாள் நகலை பணி நியமன பட்டியல் வெளியிடுவதற்கு முன் வெளியிட உத்தரவிடக் கோரிய வழக்கில் பணி நியமன பட்டியல் வெளியிடுவதற்கு முன் வெளியிட வேண்டும் என டிஎன்பிஎஸ்சி செயலாளருக்கு உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவு பிறப்பித்துள்ளது. பழனி மேட்டுப்பட்டியைச் சேர்ந்த முத்துலட்சுமி, திருச்சி முத்துச்செல்வம் உள்ளிட்ட தேர்வர்கள் தாக்கல் செய்த மனுவில் தமிழகத்தில் காலியாக உள்ள 6244 பணியிடங்களை நிரப்பும் வகையில் ஒருங்கிணைந்த குரூப் 4 தேர்வுக்கான அறிவிப்பு கடந்த ஜனவரி 30ஆம் தேதி வெளியிடப்பட்டது. தமிழகம் முழுவதும் பல்வேறு மையங்களில் குரூப் 4 தேர்வு ஜூன் 9ஆம் தேதி நடைபெற்றது. குரூப் 4 தேர்வு முடிந்தவுடன் பணி நியமன அறிவிப்புக்கு முன்னதாக டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 தேர்வு முடிந்த பிறகு விண்ணப்பதாரர்களுக்கு இறுதி விடைத்தாள் மற்றும் ஓஎம்ஆர் தாள் நகலை வெளியிட வேண்டும். ஆனால் டிஎன்பிஎஸ்சி அவ்வாறு வெளியிடாது. பணி நியமன செயல்முறை முடிந்த பிறகுதான் டிஎன்பிஎஸ்சி வெளியிடும். இதனால் தேர்வர்கள் பாதிக்கப்படுவர். எனவே சமீபத்தில் நடந்து முடிந்த டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 தேர்வுக்கான இறுதி விடைத்தாள் மற்றும் ஓஎம்ஆர் தாள்களை பணி நியமன பட்டியல் வெளியிடுவதற்கு முன் வெளியிட உத்தரவு பிறப்பிக்க வேண்டும் என மனுவில் கூறியிருந்தனர். இந்த மனு நீதிபதி மஞ்சுளா முன் விசாரணைக்கு வந்தது. நீதிபதி பிறப்பித்த உத்தரவில் சமீபத்தில் நடந்து முடிந்த டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 தேர்வுக்கான இறுதி விடைத்தாள் மற்றும் ஓஎம்ஆர் தாள் நகலை பணி நியமன பட்டியல் வெளியிடுவதற்கு முன் வெளியிட வேண்டும் என உத்தரவிட்டுள்ளார். சரவணன், தங்கள் வழங்கிய தகவல்களுக்கு நன்றி பாலகிருஷ்ணன்.